இந்திரன் பதம் பெறண்டதம் பயங்கடிந்த பின்பு என்கணங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. சந்தனந்தி மிர்ந்தனைந்து குங்கு மங்க டம்பிலங்கு அப்படின்ற தொடங்குற பாடல். இந்த வார்த்தை வந்து உங்களால் எல்லோரும் ப்ரோனன்சியேஷன் சரியாக உச்சரிக்க முடியலனா கூட குரல் வடிவாக கேளுங்க. எழுத்து வடிவாகவும் வரும். குரல் வடிவாக நீங்கள் கேட்குறப்போ நீங்களே நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதி வச்சு பாடலாம். எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு வந்து தமிழுக்கு இருக்குது. நீங்கள் தமிழை வந்து ஒரு வார்த்தை நீங்கள் தவறாக ப்ரோனன்சியேஷன் பண்ணால் கூட அதுவே அது தன்னை சரி செஞ்சுக்கும். அதனால் நம்ம எழுத்து சரியாக படிக்கலை, நம்ம சரியாக சொல்லலான்னு சொல்லி யாரும் வருத்தப்பட்டு படிக்காதீங்க. கண் சம்பந்தமாக இந்த பாடலுக்கு திருப்புகழில் அருணினார் பெருமான் கொடுத்த கோயில் வந்து எட்டுக்கண் முருகர் கோயில் சொல்லியிருக்காரு. அதுவும் ஒரு அற்புதமான ஸ்தலம். ஆனால் எல்லாருமே அந்த கோயிலுக்கு போக முடியாது. நானே கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு ஒரு 3 தடவை முயற்சி பண்ணி 4வது தடவை தான் போகக்கூடிய பாக்கியம் வந்து முருகப்பெருமான் கொடுத்தாரு. எட்டுக்கண் முருகர் ஃபோட்டோ நீங்கள் வாங்கி வச்சு வீட்டிலே கூட வழிபட்டு கண் சம்பந்தமாக பிரச்சனை கூட இந்த பாடலை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாருக்காவது போகணும், இல்லை நேராக அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் அங்கே போய் கூட படிக்கலாம். சென்னையில் இருக்கிற மக்கள் அங்கே போக முடியாதவங்க வடப்பள்ளி ஆண்டவர் கோயிலுக்கு வந்து வடப்பள்ளி முருகப்பெருமானை பார்த்து படிக்கலாம். ஏன்னா நான் கண் சம்பந்தமாக இப்போ ஒரு சிக்கலில் இருக்கிறப்போ வடப்பள்ளி முருகர்கிட்ட சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் நான் அந்த டாக்டர் ரூமில் போகும்போது அந்த வடப்பள்ளி ஆண்டவர் படம் அங்கே வச்சுருந்தார் அவர். அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால் சென்னை மக்கள் எட்டுக்கண் போக முடியாதவங்க வடப்பள்ளி முருகர் கோயிலில் வந்து இந்த பாடலை படித்து பயன்பெறலாம். ஸோ 16 பாடல்களை திருப்புகழில் வெற்றிகரமாக கொடுத்துருக்கோம். நான் மொத்தம் 51 பாடல்கள் பதிவு பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதில் 16 பாடல் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த பாடல்கள் விரைவில் வரும்.